விஜய், அதிமுக, நாம் தமிழர், பிஜேபி, தாவேகா என ஒன்றாக களத்தில் நின்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என அமைச்சர் தாமு அன்பரசன் பேசியுள்ளார். சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட MKN சாலை, ஆலந்தூர் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து வீதி வீதியாக சென்று பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன், செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவி குறித்து எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர், செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது சட்டப்படிதான் நடந்துள்ளதாக கூறினார். மேலும் அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர், தாவேகா என அனைவரும் ஒரே பக்கத்தில் இருந்தாலும் திமுக 2026 ஆட்சியை பிடிக்கும் என அவர் கூறியது அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியது. பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி மக்கள் மத்தியில் நம்பர் 1 முதல்வர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார். அதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரிய எழுச்சி இருக்குது, திமுக வரவேற்பு இருக்குது. இப்போ போன தேர்தலில் கூட எங்கள் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக, பிஜேபி, நாம் தமிழ் வாங்கின கட்சிகள்லாம் கூட நாங்கள் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறோம். ஆக மொத்த பேரும் ஒரு பக்கமாக இருந்தால் கூட திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று 2006 மீண்டும் ஆட்சி பிடிப்பதில் சந்தேகம். அமைச்சரவையில் மாற்றம் இருந்தாலும் ஆட்சியின் செயல்பாட்டில் மாற்றம் இருக்காது என திருப்பூரில் GK வாசன் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் அவிநாசி சாலை, காந்திநகர் பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கட்சியின் தலைவர் GK வாசன் உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்து உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம், ஆனால் ஆட்சியில் எந்தவிதமான மாற்றமும் இருக்காது என தெரிவித்தார். மேலும் திருப்பூரில் வங்கதேசத்தினர் ஊடுருவல் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் வடமாநில தொழிலாளர்களை முறைப்படுத்த வேண்டும் எனவும் கூறினார். விருத்தாச்சலம் அருகே அரசு மதுபான கடையின் ஷட்டரை உடைத்து 28 மது பாட்டில்களை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோமங்கலம் கிராமத்தில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இங்கு இரவு வழக்கம் போல் வியாபாரத்தை முடித்துவிட்டு விற்பனையாளர்கள் கடையை பூட்டி சென்ற நிலையில் காலை மதுபான கடை ஷட்டர்கள் உடைக்கப்பட்டு திறந்து கிடைப்பதை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்த தகவலின் பெயரில் விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கடையிலிருந்து 28 உயர் ரக மது பாட்டில்களை திருடி சென்றது தெரியவந்தது. தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் இரும்பாலையை ஆய்வு செய்வதற்காக சேலம் வந்தடைந்த மத்திய அமைச்சர் குமாரசாமி, இரும்பாலைகளின் வளர்ச்சி குறித்து ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு தெரிவிப்பதாக கூறினார். மத்திய கனரக தொழில்கள் துறை அமைச்சர் குமாரசாமி சேலம் இரும்பாலையை ஆய்வு செய்வதற்காக சேலம் வந்தார். அவருக்கு சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் இரும்பாலையை அதிகாரிகளுடன் இணைந்து ஆய்வு மேற்கொள்ள வந்துள்ளதாகவும் ஆய்வுகளை முடித்துக் கொண்டு இரும்பாலைகளின் வளர்ச்சி செயல்பாடுகள் குறித்து தெரிவிப்பதாக கூறினார். இதையடுத்து சேலம் இரும்பாலையை ஆய்வு செய்வதற்காக புறப்பட்டார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் வருகையை ஒட்டி சேலம் மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மதுரை மாநகரில் 3 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்ததை அடுத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகரில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் பள்ளி உட்பட 3 பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து அந்தந்த பள்ளியிலிருந்து மதுரை மாநகர காவல்துறையினரின் கட்டுப்பாட்டறைக்கு தகவல் வந்துள்ளது. இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் சோதனையில் எந்த வெடிகுண்டு பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை என்பதால் அதிகாரிகள் யாரேனும் வதந்தியை பரப்புவதற்காக செய்திருக்கலாம் என்றும் பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.